என்னுடைய இனிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய டி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சிது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி நாம் இந்த துறைகளில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ளே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க சம்பாரித்தாலும், கோடி கோடியாக சம்பாரித்தாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்றுத்தராது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தர்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி, யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்வி உதயகுமார், திரு ஆர்கே செல்லுமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர் எல்லோருமே பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு எப்படி திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ, அது மாதிரி அந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. ஒரு இன்ப அதிர்ச்சி தான் காரணம். பார்வையாளராக வந்தேன், பத்திரிகையாளராக நின்றேன். பாசத்தோடு சித்ராவினுடைய அன்பை அழைப்பை ஏற்று வாழ்த்துரைப்பதற்காக 4 அணியில் இணைந்திருக்கிறேன். இதில் சித்ராட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று என்னென்னா, காயப்படுத்தாத பேனா எதையும் நியாயப்படுத்தும். ஒரு தலைமுறையை தாண்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, என்னுடைய காலகட்டத்தில் விட எங்கள் அண்ணாவனுடைய நண்பர்கள் அந்த வட்டத்தில் இருந்தவர் அண்ணாவோடு பழகி, பராசக்தி மாலியோடு பழகி, அதற்கு பிறகு என்னோடும் சரி சமமாக தோளில் கை போட்டு கைப்பிடித்து அழைத்து வந்த பண்பான பத்திரிகையாளர்கள் அவரும் ஒருவர் என்று ஆணித்தரமாக அடையாளம் காட்டக்கூடிய பாசமிகு சகோதரர். எப்படி சினிமாவில் 2 பேர், முக்தா ஃபிலிம்ஸ் ராமசாமி, முக்தா ஃபிலிம்ஸ் சீனிவாசன். தம்பி கிழித்த கோட்டை அண்ணன் தாண்ட மாட்டார், அண்ணன் கிழித்த கோட்டை தம்பி தாண்ட மாட்டார் என்று சொல்லுவது போல, பத்திரிகையாளர்களில் சித்ரா, ராமு, லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட அற்புதமான போல நாங்கள் இருவரும். இன்றைக்கு அவர் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அடுத்த ஆண்டு திரைப்பட உலகத்தில் கால் பதித்து தங்களுடைய திறமையை காட்டி 24 கிராஃப்ட்ஸ்களிலும் திறமையோடு வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களை தேர்வு செய்து கௌரவிக்கும் ஒரு அற்புதமான விழா எடுக்கவிருக்கிறார். எதை செய்தாலும் அதை நின்று நிதானித்து கவனித்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவரோடு இணைந்திருக்கும் இந்த குழுவினரை பார்த்தாலே தெரியும்,
பாக்யராஜ் தலைவராக இருந்து அன்பு சகோதரர் இங்கே மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆர்வி உதயகுமார், சிவா இவர்களெல்லாம் நல்லது எங்கே இருக்கிறார்களோ, திறமை எங்கே இருக்கிறதோ, வலிமை எங்கே இருக்கிறதோ அங்கு இணைந்திருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த விழா ஒரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்களுடைய ஆசியோடு துவக்கினார்கள் என்றார்கள். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருமறையாக்கும். அந்த முயற்சியோடு இன்றைக்கு களத்தில் கால் பதிக்கக்கூடிய சித்ரா லக்ஷ்மணன் எப்படி யூடியூப் சேனலில் தனக்கென்று ஒரு நேயர்கள் வட்டாரத்தை வளைத்து வைத்து கொண்டு வெற்றி விழா வருகிறார்களோ 8 திக்குகளிலும், அது மாதிரி இந்த கோடம்பாக்கம் வட்டாரத்து கலைஞர் பெருமக்கள் மத்தியில் நாங்கள் சித்ராவின் யூடியூப் சேனல் டூரிங் டாக்கீஸில் விருது பெற்ற கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு கௌரவத்தை தக்க வைப்பார்கள். நிச்சயம் அந்த பெருமையோடு நடப்பார்கள் என்று சொன்னால், நல்லவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய விழா ஆண்டுக்காடு தொடர்ந்து வர வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் வந்து நான் சந்திப்பதற்காக தவிச்ச ஒரு மனிதர். நான் பாரதிராஜா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், மனோஜ் கிரியேஷன் வாசலில் வந்து நிற்கும் போதெல்லாம் பல முறை வணக்கம் சொல்லி அவருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த உயரத்தில் நான் சித்ராலட்சுமனை பார்த்து அவரை அணுவணுவாக ரசித்து, அதற்கு பிறகு அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும் பொழுது அவருடைய நடைமுறையில் அவருடைய பாணியெல்லாம் பின்பற்றித்தான் பின்னாளில் நான் திருப்பியும் சங்கத்து பொறுப்புகள் வரும்பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் கண்டிப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சேன். அந்த அளவுக்கு என்னை வந்து பல்வேறு விதங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர்னு சொன்னால் சித்ரா சார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மேக்கிங், அவருடைய குவாலிட்டி, அவரோட ஸ்பீடு, அவரோட பப்ளிசிட்டி ஸ்டைல், எல்லாமே ஒன்று நான் அப்சர்வ் பண்ணி தான் அந்த ப்ரொடியூசர் ஆகிற ஆசையாக எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டேரக்டரானும் இங்கே சென்னைக்கு வந்ததை வந்து மாறி தயாரிப்பாளரான காரணம் வந்து சித்ரா சார் மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸஸும் காரணம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருக்குங்க பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக அது வந்து இன்னொரு நான் எனக்கு ஒரு தளர்வு வரும்போதெல்லாம், ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் அகெயின் சித்ரா சார் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே உயரத்துக்கு போய் எங்கே கீழே வந்து திருப்பி மேலே வந்துட்டு அந்த போராட்டம் அவர் திருப்பி பதிலாக அந்த விடாமுயற்சி, அது கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். பல பேர் கற்றுக்கணும். அவர் ஆக்சுவலாக சித்ரா சார் வந்து பல பேரை பற்றி பேட்டி எடுத்திருக்கார், பல பேரை பற்றி புக் எழுதியிருக்காரு. ஆனால் அவரே ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அவர் வந்து அவ்வளவு அனுபவங்களை, அவ்வளவு மக்களை, அவ்வளவு விஷயங்களை, ஏற்ற தாழ்வுகளை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய தாழ்வை எல்லாம் சந்தித்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி உயிர் பெற்று திருப்பியும் வந்து இது டூரிங் டாக்கீஸாக மாறி அந்த சினிமாவுக்குள்ளேயே இருந்து அவருடைய சினிமாவில் அவருடைய அனுபவத்தையே மூலதனமாக வச்சு திருப்பியும் மீண்டும் இன்றைக்கி வந்து உலகத்தில் நான் வந்து எந்த நாட்டுக்கு எங்கே போய் பார்த்தாலும் நான் டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு பேட்டி பார்த்தேன். அப்படி தான் வந்து என்னை வந்து முதல்ல எனக்கு அறிமுகமாகறாங்க. அந்தளவுக்கு டூரிங் டாக்கீஸ் வந்து உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு அற்புதமான சேனலாக இருக்குது. நான் பெருமைக்கே சொல்ல எங்கே போனாலும் என்னை வந்து முதல்ல கேட்குறது ஃபஸ்ட்டு விஷயம் டூரிங் டாக்கீஸில் பார்த்தேன், அவங்கள டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன் அப்படி.